Hi friends, welcome back to my channel. நம்ம One World Trade Center போயிட்டு Brooklyn Bridge போயிட்டு இருக்கோம். நம்ம நடந்து போறதுக்கு ஒரு 15 minutes ஆகும். அப்போ நியூயார்க் சிட்டியோட மற்ற வீடியோஸ் நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்றேன். அப்புறம் பிளேலிஸ்டும் கிரியேட் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணுங்க. நியூயார்க் சிட்டி ஃபுல்லாகவே டி நகர் மாதிரி நம்மளால் நிறைய ரோட் சைட் ஷாப்ஸை பார்க்க முடியும். வினை தாண்டி வருவாயா மூவில ட்ரிஷா சிம்புவை இந்த பிரிட்ஜ்ல தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிரிட்ஜ் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், ஃபுல்லாக ஸ்டீல் வயர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு. 1883ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேன்ஹாட்டனையும் புரூக்லினையும் கனெக்ட் பண்ணுது. நாம் இப்போ மேன்ஹாட்டன் சைட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். கீழே கார் போயிட்டுருக்கு பாருங்க. மேலே நம்மளை மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி புரூக்லின் சைட் போகிறதுக்கு 1 hour ஆகும். ஸோ நம்ம அந்த சஸ்பென்ஷன் டவர் வரைக்கும் தான் போக போகிறோம். ஏன்னா 9 o'clock நம்ம கார் கராஜ்க்கு போனோம். இந்த பிரிட்ஜை டிசைன் பண்ணவர் ஜான் அகஸ்டஸ் ராப்லிங். 1869ல் கட்ட ஆரம்பித்து 1883ல் முடிச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பித்ததும் ஜான் அகஸ்டஸ் அவர் ஒரு சர்வே பண்ணும்போது காலில் அடிபட்டு இறந்துட்டார். அப்புறம் அவர் பையனும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட பையனோட ஒய்ஃப் தான் டேக் ஓவர் பண்ணி இந்த பிரிட்ஜை முடிச்சிருக்காங்க. எல்லாரும் பிஸியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம க்ரௌட் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா மார்னிங்கே வந்தால் தான் எடுக்க முடியும் போல். பில்டிங்ஸில் லைட்லாம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டினதுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருக்கும். நாங்கள் யூஎஸ் வரும்போது புரூக்லின் பிரிட்ஜுக்கு போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சதும் எல்லாருக்குமே டவுட் இருந்தது இந்த பிரிட்ஜ் தாங்குமான்னு. ஸோ நிறைய யானைகளை இந்த பிரிட்ஜ் மேலே நடக்க விட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்பியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் கண்டிப்பாக தாங்கும்னு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. பிரிட்ஜ் நடுவில் இருக்கிற இந்த 2 டவர்ஸும் லைம்ஸ்டோன், கிரானைட் அப்புறமா கான்கிரீட்டால பண்ணியிருக்காங்க. இந்த டவரை பிடிச்சி தான் எல்லா கம்பியும் பிரிட்ஜை தாங்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டவரில் இருக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா ப்ரேயிங் சிம்பிளை டினோட் பண்ணுது.
இந்த பக்கம் நம்மளுக்கு மேன்ஹாட்டன் பிரிட்ஜும் தெரியுது பாருங்க. புரூக்லின் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு. டைம் 8:30 ஆயிடுச்சுங்க. இப்போவே கிளம்புனா தான் நம்மளால் கார் கராஜ்க்கு போக முடியும். ஏன்னா 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஆக்குலஸ் அப்புறமா ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஃபைனலாக நான் உங்களுக்கு நைட் வியூவும் காமிச்சிட்டேன். இனி பயங்கரமா பசிக்குதுங்க. நேரா ஹோட்டல் போய் சாப்பிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நம்ம எந்த பிளேஸ்க்கு போக போறோம்னு கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.